கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு 520 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எங்கள் எடப்பாடியாருடைய ஆட்சியில் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டி தமிழகத்திலே ஒரு மருத்துவ அதுல நிறைய டிஸ்பியூட் இருக்கு. திமுக இந்த ஆட்சியில் நம்ம தஞ்சை மாவட்டம் சார்ந்த கேள்விகள் இருந்தா இந்த ஆட்சியில் இல்ல அதுக்கு அவர் எப்படி பதில் சொல்ல முடியும் ஐயா? ஏன்னா அவரு நம்ம உள்ளூர் பிரச்சனை பத்தி பேசுறோம். உள்ளூர் பிரச்சனை சம்பந்தமா இல்ல அணை கட்டலனோ இல்ல போதுமான கல்லூரிகள் கொண்டு வரலனோ விவசாய கேள்விகள் இருந்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னா இதுவரை ரத்து செய்ய அது மாநிலம் முழுமைக்கானது. அந்த கேள்விகள் வேணாம். விவசாயிகள் அதிகமாக வாழ்றது தஞ்சாவூர்ல யார் இருக்கா? தஞ்சை மாவட்டம் சார்ந்த எல்லோரும் இருக்கிற ஏன் இதுவரைக்கும் ரத்து செய்யல? கரும்புக்கு 4500 ரூபாய் டன்னுக்கு கொடுப்பேன் இதுவரை கொடுத்திருக்கிறார்களா? அவர் பதில் சொல்றாரு, சொல்லுங்க ஐயா. விவசாயிக கடனை திமுக ரத்து செய்யலைங்கிறாரு. யாராவது ஏத்துப்பாங்களா? திமுக காரனை விட கீழே இருந்து யாரும் பேச வேணாம் பிளீஸ். மற்ற கட்சிக்காரங்க தான் அதிகமா பயனடைந்தாங்க ஒவ்வொரு திமுக ஆட்சியிலும். ஆகவே இன்று முதல்வர் தங்க நகை வைத்து விவசாயத்திற்காக கடன் வாங்கிய அத்தனை கடன்களையும் ரத்து செய்து கொடுத்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எத்தனை பேருக்கு திருப்பி சொல்ல முடியாது. இதுவரை சொன்ன வாக்குறுதி என்ன? விவசாய கடனை ரத்து செய்யும் என்று விவசாயிகளின் வாக்கை பெற்றார்களா இல்லையா? சரி, 10 லட்சம் கரும்புக்கு 4500 ரூபாய் ஏன் கொடுக்கல? இவர்கள் பேசக்கூடாது. இவர்கள் கேட்க வேண்டிய இடம் மோடி கிட்ட கேட்கணும். சரி, அவங்களுக்கு முதலமைச்சர், அவங்களுக்கு உயர்த்தி கொடுப்பேன் என்று சொன்னார் மோடி. நெல்லுக்கான ஆதார விலையை குவிண்டாலுக்கு இத்தனை ரூபாய் பிஜேபி அரசு உயர்த்தி வைத்திருக்கிற எடப்பாடி இன்றைக்கு கேட்டாரா? மேலாண்மை வாரியம் வேண்டும் என்று நாம் கேட்டோம். இவர்கள் எதை அமைத்தார்கள்? மேலாண்மை வாரியம் அமைத்து சட்ட பாராளுமன்றத்தை ஆணையத்தை அமைத்தார்கள். அந்த பிரச்சனை வேணாம். தொடர்ந்து துரோகம் செய்கிற அதிமுக அவங்களுடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில நிறைவேற்றி ஏதாவது விடுபட்டு போன திட்டங்களை உங்க ஆட்சிக்கு இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? அவங்க எந்த திட்டமுமே செய்யல. தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் யாரு கட்டது? புரட்சி தலைவர் அம்மாவோட தஞ்சை மாநகராட்சி ஆக்கியது யாரு? தஞ்சாவூர்ல புரட்சி தலைவர் ஆட்சியில் தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியில். இதை போல தஞ்சைக்கு பல இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? எம்ஜிஆர் காலத்தில் நான் கேட்ட கேள்வி இன்னமும் அப்படியே இருக்கிறது. ஏன் விவசாய கடனை ரத்து செய்யவில்லை? அது அங்க நம்ம நிகழ்ச்சி நடத்துறப்ப கண்டிப்பா கேட்போம். இது தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டுமா? தஞ்சை மாவட்டத்துல விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. தஞ்சையும் பொருந்தும். அதுல சோழமண்டலம் சோறுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட்டை அமைத்து வேளாண்கள் வாழ்வில் இன்றைக்கு விலக்கேற்றி வைத்திருக்கிற ஆட்சி. 3 பட்ஜெட் ஒதுக்கி ஒரு தரம் கூட கூவ நதியை ஒதுக்க அது ரொம்ப அதே மாதிரி இந்த வேளாண்மை பட்ஜெட் ஒதுக்கி வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் நல்ல விஷயம் தானே. வாக்குறுதி ஒரு தமிழ்நாட்டிலே முதல் முறையா வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போட்டுருக்காங்க. நல்ல விஷயம் தானே. அது எப்படி நீங்க மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும்? விவசாயிகள் அமர்ந்திருக்கு. நான் மீண்டும் மீண்டும் கேட்பது லட்சோபலட்சம் விவசாயிகளுடைய ஏமாற்றி ஓட்டை வாங்குவதற்கு விவசாய கடனை எத்தனாயிரம் கோடி ரூபாய் இருந்தாலும் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னீர்களே, ஏன் இதுவரை 5 ஆண்டு ஆட்சி முடிய போற ஒரு பைசா கூட இதுவரைக்கும் நீங்க தள்ளுபடி செய்யலையே? என்ன காரணம் சொன்னாரு சொல்லுங்க. இரண்டாவது அது இல்லாம அது மாநிலம் சார்ந்த பிரச்சனைங்கிறதுனால நம்ம அதை இன்னொரு ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? இல்ல இந்த இடத்துல அதை விவாதிக்க முடியாது. ஓகே ஓகே. ஏன் மாநிலம் எல்லா மாநிலம் வேணாம் அந்த கேள்வி வேணாம். இல்ல சார், அது இங்க பேசவே முடியாது. நான் திரும்ப சொல்றேன், அந்த கேள்வி வேணாம். விவசாயம் தஞ்சை வேலை வாய்ப்பை மாவட்டத்துக்கு மாவட்டம் பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை தான். அப்போ தஞ்சையில் அதிகமாக வாழ்கிறார்கள். சோழமண்டலம் சோறு உடைத்துன்னு ஏன் சொல்றோம்? இங்க ஏன் விவசாயிகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்க போராடுகிறார்கள்? தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் இருக்காங்க. தஞ்சாவூர்ல கூடுதலா இருக்கிறாங்க. தஞ்சையில இருந்து விவசாயிகள் தஞ்சாவூர்ல டைட்டில் பார்க் கொண்டு வருவோம். விவசாயிகள் வேலை வாய்ப்புக்கு டைட்டில் பார்க் தஞ்சை மக்களுக்கு கொண்டு வரப்படுது. விவசாயத்தின் பிரச்சனை கேட்டா டைட்டில் பார்க் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில டைட்டில் பார்க் விவசாய கடனை தள்ளுபடி செய்யலாம். அதை கேள்வி 4வது முறை கேக்குறீங்க. எத்தனை முறை கேட்டாலும் பதில் வராது. இல்ல 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 அப்படி இல்ல அதுக்கான பதில் நானே சொல்லிட்டேன். ஓகே.